பௌஷ்ய மாதமென்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அந்த பிராமண சுதேவரின் அழுகையை கேட்டு 10 திசைகளிலிருந்தும் அலைந்து திரிந்த அந்த மேகம் அங்கு வந்து, ஆனால் அந்த பிராமணர் தனது மகனுக்காக துக்க நெருப்பில் எரிந்து எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் தண்ணீர் அருந்தவோ உணவு உட்கொள்ளவோ இல்லை. அவர் மகனே மகனே என்று அழைத்து கொண்டிருக்கும் பொழுதே முழு மாதமும் கடந்துவிட்டது. அந்த மாதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான மாதமாகும். எனவே அறியாமலேயே அவர் பிராமணர் பௌஷ்ய மாதத்திற்கு சேவை செய்தார். அவரை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் முன் தோன்றினார். அந்த நேரத்தில் மழைக்காலம் முடிந்தது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மகனை தரையில் கிடத்துவதைக் கண்டு தனது மனைவியுடன் இணைந்து அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினார். கரங்களை கூப்பி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன் அமர்ந்தார். பௌஷ்ய மாதத்தின் நுகர்வால் கலங்கிய அவர் அமிர்த குரலில் அவரிடம், சுதேவா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன நடக்கப் போகிறது என்பதனை செவிமடுப்பீராக. பிராமணரே, உங்கள் இந்த மகன் 1000 ஆண்டுகள் வாழ்வான் என்று நான் கூறுகிறேன். இருமுறை பிறந்த மனிதரே, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு மகன் இருப்பான். அதில் எந்த ஐயமும் இல்லை. நான் மகிழ்ச்சி அடைந்து இந்த மகனை உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஸ்ரீ பகவான் நாராயணர் நாரத மாமுனிவரிடம், நாரதரே, இறைவன் இதை கூறியதால் அந்த பிராமணரின் மகன் உயிருடன் வந்து எழுந்தான். பிராமணரும் அவரது மனைவியும் மகனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனை கண்ட தேவர்கள் கூட மலர் மழை பொழியத் தொடங்கினர். சுகதேவர், அதாவது கிளி, பெற்றோர் இருவரையும் பகவான் ஸ்ரீஹரியையும் வணங்கினார். கருடனும் பிராமணரையும் தனது மகனுடன் கண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் பிராமணர் கூப்பிய கரங்களுடன் ஈட்டி போன்ற கூர்மையான முகத்துடன் பகவான் ஸ்ரீஹரியின் தலையை வணங்கத் தொடங்கினார். ஈட்டி போன்ற கூர்மையான முகத்துடன் இறைவனிடம், நான் 4000 ஆண்டுகளாக தொடர்ந்து கடுமையான தவம் செய்து வந்த போதிலும் நீங்கள் என்னிடம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கூறினீர்கள். என் பல பிறவிகளில் கூட ஒரு மகனை பெற்ற மகிழ்ச்சி எனக்கு இல்லை. அந்த சட்டத்தை மீறி இறந்த மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க என்ன காரணம்? இதன் விடையை நாம் நாளைய அத்தியாயத்தில் அறிந்து கொள்ளலாம். இன்றைய பௌஷ்ய மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 18ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.